ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போனால் மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கு விஜய்க்கு கல்யாணம் நடத்துறதுக்கு நம்முடைய நாகு அன்னபூரணி எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய அரவிந்தம் பார்த்திங்கன்னா மல்லிக்கு பிடிச்ச வாழ்க்கையை நம்ம அமைச்சு தந்துட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு இருக்காங்க. நாங்கள் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா இந்த ரஞ்சிதா பார்த்திங்கன்னா எப்படியோ என் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்கல்ல, அதனால் நாம் இதுக்கு மேலே உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கிற இடத்துலேருந்து திடீர்னு ஒரு ரூமுக்கு தேடி ஓடுறாங்க. நம்முடைய பொதுமண்ணு கிளவி நம்முடைய ரஞ்சிதாவோட பெரியம்மா எல்லாருமே போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரஞ்சிதா கதவை தர ஏன் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்முடைய ரஞ்சிதா பார்த்திங்கன்னா ஃபேனில் ஹேங்கிங் பண்ணிவிட்டு அவங்களுடைய கழுத்துலேயும் மாட்டிக்கிறாங்க. மாட்டிக்கிட்ட பாரு பார்த்திங்கன்னா கீழே அந்த சேரை தள்ளி விட்டுட்டு தொங்கிடுறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கடைசியில் இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. விஜய் மாமா இல்லாத உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சேர்த்தாங்க. உடனே கதவெல்லாம் திறந்து அவங்களோட உயிர் நுனி பிடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்முடைய போதுமோன்னு கிளவி இந்த ரஞ்சிதா உயிரை காப்பாற்றிடுறாங்க நம்முடைய விஜய் கூப்பிட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜயை பார்த்திங்கன்னா எல்லோரும் டாமினேட் பண்ணுறாங்க. விஜய், நீ அந்த மல்லியோட கழுத்தில் தாலி கட்டினதால் தான் ரஞ்சிதா இப்படி பண்ணியிருக்கா, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் தரோம், ஏன்னா அவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் தரோன்னு சொல்லி தான் உங்களுடைய கல்யாணத்தை நடத்துனாங்க. இப்போ நீ ரஞ்சிதாவை நம்ப வச்சு ஏமாற்றிட்ட அப்படின்ற மாதிரி நாங்கள் கம்ப்ளைண்ட் தராது விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய விஜய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குவாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போகுது. ஆனால் எப்படியோ ஒன்று நம்முடைய வெண்பா குட்டி ஆசைப்பட்ட மாதிரி நம்முடைய விஜய்க்கும் நம்முடைய மல்லிக்கு கல்யாணம் நடந்தது. யாருக்கெல்லாம் சந்தோஷமோ அவங்களாம் மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுங்க. அப்படி தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அந்த ரஞ்சிதாவை பார்த்திங்கன்னா காப்பாற்றி கூப்பிட்டு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மல்லியை நான் இந்த விஜயை சும்மா விட மாட்டேன், இந்த விஜய் மாமா என்னை நம்ப வச்சு கடைசியில் ஏமாற்றிட்டார்ல, அந்த மல்லி வீட்டு போன மாதிரி போயிட்டு திரும்பவுமே விஜய் மாமா மேலே இருக்கிற ஆசையில் அவள் கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கடைசியில் என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி அவள் கழுத்தில் தாலி ஏறுற மாதிரி பண்ணால அந்த தாலியை விஜய் மாமாவை அறுத்து அவளை துரத்திட்ட அப்புறம் மறுபடியும் நான் விஜய் மாமாவோட வாழ்க்கையில் நுழையிலனா என் பேர் ரஞ்சிதாவே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கர கோபத்தோட பொதுமண்ணு கிழவிகள் கத்திக்கிட்டு இருக்க போகிறாங்க. இவன் ஒரேடியாக எதுக்கு இந்த மாதிரி கத்திட்டு இருக்கான்னா ஒரேடியாக போய் சேர்ந்துட்டு இருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்துருக்குங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தான் நடக்க போது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டுங்க. முடிஞ்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.